கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் என்னென்ன தொற்று நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து மேப்பாடி மருத்துவர் அமலுடன் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சூரமல முண்டக்கல் நிலச்சரிவு ஒரு பெரும் விபத்தாக மாறியுள்ள நிலையில் இன்னும் இடுபாடுகளில் நிறைய உடல்கள் கிடக்கிறது. அங்கே சுற்றி மக்களும் வசித்து வருகிறார்கள். அங்கே பேரிடர் மீட்புக் குழுவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். இதற்கிடையே சற்று முன்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தொற்று நோய் அபாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதை மேற்கொள்வது ஒரு தொற்று நோயை தடுப்பது ஒரு சவாலான விஷயமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்து மருத்துவர் அமல் நம்முடன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ഇപ്പോൾ നിങ്ങൾ പറയും, ഇപ്പോൾ ഏതൊക്കെ പകർച്ചവ്യാധികൾ വരാൻ ചാൻസസ് ഉണ്ട്? ഈ ഭാഗത്തൊക്കെ നിറയെ ബോഡികളൊക്കെ ഉണ്ട്, കുറെ ആൾക്കാരുണ്ട്, അതിന്റെ ചുറ്റിലിപ്പോൾ മീറ്റ് ഇതൊക്കെ നടക്കുന്നുണ്ട്. അത് ഏതൊക്കെ വരാൻ ചാൻസ് ഉണ്ട്? ഏതൊക്കെ വ്യാധികൾ? നമുക്കിപ്പോൾ ഇവിടെ റെയിനി സീസൺ ആണല്ലോ, പിന്നെ ആൾക്കാരിപ്പം ഈ ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റിന്റെ കാര്യമായിട്ട് ഇവിടെ പോകുന്നതാണ്. അപ്പോൾ എലിപ്പനി വരാനുള്ള ചാൻസ് അധികമാണ്. അപ്പോൾ ഡോക്സിസൈക്ലിൻ ടാബ്ലറ്റ് ആണ് നമ്മളിവിടെ പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നത്. അതുകൂടാതെ ഈ രക്ഷാപ്രവർത്തനത്തിന് പോകുന്ന ആൾക്കാർക്ക് ഇഞ്ചുറി പറ്റാനുള്ള ചാൻസ് ഉണ്ട്. ഞങ്ങളിവിടെ ആന്റിബയോട്ടിക് പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നുണ്ട്. പിന്നെ എന്തെങ്കിലും കട്ടൊക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ അത് ഇൻഫെക്റ്റഡ് ആവാനുള്ള ചാൻസ് വളരെ അധികമാണ്. അപ്പോൾ നിർബന്ധമായി ഇവിടെ വന്ന് അത് ക്ലീൻ ചെയ്ത് ഡ്രസ് ചെയ്യണം. പിന്നെ ആന്റിബയോട്ടിക്സ് നിർബന്ധം എടുക്കണം. ഇപ്പം ചാൻസ് ഓഫ് ഗെറ്റിംഗ് റാറ്റ് ഫീവർ, ലെപ്റ്റോസ്പൈറോസിസ് ഈസ് വെരി കോമൺ നൗ. So they should strictly follow the protocol and take doxycycline 200 mg once weekly. ഹെപ്പറ്റൈറ്റിസ് സ്പ്രെഡ് ചെയ്യാനുള്ള ചാൻസ് ഉണ്ട്. എന്താ വെച്ചാൽ വാട്ടറൊക്കെ അത്ര ഇൻഫെക്റ്റഡ് ആവാനുള്ള ചാൻസ് ഉണ്ട്. അപ്പോൾ ലെപ്റ്റോ ഞങ്ങൾക്ക് ഇവിടെ ടെസ്റ്റ് ചെയ്യാനുള്ള സജ്ജീകരണം ഇവിടെ ഉണ്ട്. അപ്പോൾ അത് ചെയ്തിട്ട് ഉണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾ അത് മാനേജ് ചെയ്യാനുള്ള എല്ലാ ഫെസിലിറ്റീസും ഇവിടെ ഉണ്ട്. പിന്നെയുള്ളത് ഇൻഫെക്ഷ്യസ് എയർബോൺ ഡിസീസാണ്, റെസ്പിറേറ്ററി ഇൻഫെക്ഷൻസ്. അതിനുള്ള മെഡിസിൻസ്, ആന്റിബയോട്ടിക്സ് ആൻഡ് ഓൾ വി ഹാവ് ഹിയർ. So no need to worry about anything. I think every facility is provided here. Thank you. மருத்துவர் அமல் சொன்னது போல மீட்பு பணிகள் நடைபெறும் சூரமலை முண்டக்கை பகுதியிலாகட்டும், மக்கள் அதிகம் இருக்கிற முகாம் பகுதிகளாகட்டும், இரண்டு இடங்களிலுமே மருத்துவ குழுக்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை மருந்துகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தொற்றுநோய் அபாயம் கட்டாயம் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையிலேயே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மருத்துவர்களால், மருத்துவ குழுவால், சுகாதாரத்துறையால் தொடர்ந்து செய்யப்பட்டு வருவதாக மருத்துவர் அமல் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக மேப்பாடி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதேஷ்.